ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம வர தீபாவளிக்கு 2024 அக்டோபர் 31 வருது இல்லைங்களா, அந்த தீபாவளிக்கு ஒரு தொகை நம்ம சேவ் பண்ண போகிறோம். இன்னும் 35 நாட்கள் தான் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி செப்டம்பர் 24. அப்போ இந்த மாதத்தில் இன்னும் நம்மளுக்கு 6 நாட்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 30 நாட்கள் இருக்குது. அக்டோபர் 31 தீபாவளி வருது இல்லைங்களா. சரி, இந்த 30 நாட்களை நம்ம 5 நாட்களாக பிரித்து சேவ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம சேவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2100 ரூபா நம்ம சேவ் பண்ண போகிறோம் 1 மந்தில் தீபாவளிக்காக. அது எப்படி நம்ம தொகை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஈஸி மெத்தடை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 5 டேஸ், செகண்ட் 5 டேஸ், தேர்ட் 5 டேஸ், ஃபோர்த் 5 டேஸ், இந்த மாதிரி 6th 5 டேஸ் வரையில் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இப்போ 5 நாட்களாக நம்ம பிரிக்கும்போது நம்மளுக்கு 30 நாள் அக்டோபர் மாதத்தில் நம்மளுக்கு 30 நாள் அக்டோபர் மாதத்தில் முடிஞ்சிடும். இதிலே நம்ம செப்டம்பரில் ஒரு 6 நாட்கள் இருக்குதுங்க. அதுலேயுமே ஒரு 5 டேஸ் நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ், 300 ரூபா நம்ம சேவ் பண்ணணும் இந்த 6 நாட்களில். அது போலவே ஃபஸ்ட்டு 5 டேஸ் நம்ம 300, அதுபோல் செகண்ட் 5 டேஸ் ஒரு 300. இது போல் நம்ம தொடர்ந்து 5 நாட்களுமே நம்ம 300 நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது போல் நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு என்ன தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1800 ரூபா இந்த தொகை வரும். அப்போ நம்ம செப்டம்பர் மாதத்தில் எடுத்து வைக்க போகிற தொகை சேர்த்துனோம்னா 2100 ரூபாய் நமக்கு தீபாவளி செலவுக்காக நம்ம சுலபமாக 2100 ரூபா நம்மளால் கண்டிப்பாக சேமிச்சிட முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக தீபாவளிக்காக நான் இன்னும் எந்த ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த முறையை ட்ரை பண்ணி சேவ் பண்ணுங்கள்.